இப்போ ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க்கு, டெக்னாலஜி இன்கார்ப்பரேட் பண்றது, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்ல. அது மாரி எந்தெந்த விஷயங்களுக்கு பெரும்பாலும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதில்ல? ஒரு ஃபவுண்டர் வந்து சார், ஆரம்பத்தில ஒரு மினிமம் 2 டூ 3 இயர்ஸ் கல்ச்சர் செட்டிங்கும், ஆப்பரேஷனும் பார்க்கணும் சார். பார்த்து அத செட் பண்ற வரைக்கும் அவங்க உட்கார்ந்து பண்ணா தான், அவங்க என்ன விஷன் நினைக்கிறாங்களோ, ஆப்பரேஷன்ங்கிறது ஃபேக்டரி செட் பண்ற மாரி. அத வந்து ஒரு ஃபவுண்டர் உட்கார்ந்து செட் பண்ணிட்டாங்கன்னா, இட் இஸ் செட். பிசினஸ்ங்கிறது ப்ராடக்ட் மாரி. ஃபேக்டரியில போட்டு எப்படி வேணா ஓட்டி புதுசா தயாரிச்சுக்கலாம். ஸோ ஒரு ஆப்பரேஷன் செட் பண்ணதுக்கு அப்புறம், நம்பர் 2 இன் கமாண்ட் அந்த 3 இயர்ஸ் ஆஃப் ஜர்னில இது யார் நல்லா பண்ண முடியும்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்களோ, அவங்ககிட்ட ஆப்பரேஷன்ஸ் ஒப்படைச்சிடணும். ம். அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல அவங்க 4 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும். 1 ஸ்ட்ராட்டஜி, ஃபைனான்ஸ், எக்ஸ்பான்ஷன் அண்ட் கல்ச்சர் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். கல்ச்சர் போச்சுன்னா எல்லாமே போச்சு சார். கல்ச்சர்ன்னு சொல்ல விஷன் ஸ்டேட்மெண்ட்ட சொல்றீங்க. கல்ச்சர்ங்கிறது ஒரு கம்பெனில சார், அந்த 100 பேர் இருக்காங்க. 100 பேர் ஒரே மைண்ட் செட்ல இருக்கணும். மைண்ட் இஸ் வாட் எவ்ரிதிங் இஸ். அந்த 100 பேரும் வெவ்வேற மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா, ஒரு டீமா கொலாபரேட் ஆக மாட்டாங்க. ஒரு டீம் ஒண்ணு சேராட்டி சக்சஸோ, விஷனோ அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ கல்ச்சர்ங்கிறது எல்லாரும் ஒரே மைண்ட் செட்ல இருந்து, ஒரே விஷன் ஜர்னிலயும், ஒரே கோல் நோக்கி ஒர்க் பண்ணும்போது, சக்சஸ் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா கிடைக்கும் சார். அதனால கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே.